ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபமாக அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்து தனியாக ஒரு அறிக்கை விட்டிருந்தார். வீதி லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கம் அது ஏற்கனவே இருக்குது. ஸோ அதில் சேர்ந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து நம்ம போட்டியிடலாம், அதை அரசியலமைப்பாக மாற்றலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் ஒரு 18 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு இப்போ சமீபமாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தார். ஸோ அவர் வந்து பிஜேபியோடைய ஒரு ஃபேஸாக இருந்தார். பிஜேபி பாமரர்கள் மத்தியிலும் பரவுறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணன்றதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த பதவியிலிருந்து தூக்குனது அவருக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா உழைப்பு போட்டு அதற்கேற்ற பலன் இல்லை அப்படின்னும் பொழுது உழைப்பு போடணுமா அப்படின்னு தோணி இருக்கலாம். ஸோ அதனால் அவர் அதிலிருந்து வெளியேறிட்டார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவர் வெளியேறிய பிறகு அவருக்கு அடுத்த கட்டமாக இருந்த அத்தனை பேரும் அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்தது ஆச்சரியத்தை கொடுக்குது. பட் இருந்தாலும் இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது கலியுகம். ஸோ எல்லோரும் மனமொத்து ஆட்சி நடக்கிறது வந்து சத்தியுகத்தில் தான் நடக்கும். சத்தியுக திரேதாயுகம், அதுதான் ராமராஜ்யம்னு சொல்கிறோம். துவாபர யுகமும் இந்த கலியுகத்தையும் ராவண ராஜ்யம்னு சொல்கிறோம். ஸோ அந்த சத்தியுக திரேதாயுகம் முதல் 2500 வருடம் நடக்குது. அடுத்த 2500 வருடம் ராவண ராஜ்யம் துவாபர கலியுகத்தில் நடக்குது. கடைசி 100 வருடம் இறைவனே அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து வரார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமாரிகள். ஸோ அவர் கொடுக்குற ஞானத்துடைய சாரம் என்னென்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு உணருங்க. அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் செய்கிறது அந்த அழிவற்ற ஆத்மா தான். உடல் மூலமாக பண்ணுது. இந்த அழியக்கூடிய உடம்பு நீங்கள் கிடையாது, உடல்னு மயங்கி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அந்த உடலின் மயக்கத்தில் தான் நிறைய பாவம் செஞ்சீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு. ஸோ அப்போ அந்த மயக்கம் தெளியணுன்னா மறுபடியும் ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. 2 பேருமே ஆத்மா தான். ஆனால் நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிறோம், நரகத்தின் துக்கத்தை அனுபவிக்கிறோம். இறைவன் சொர்க்கத்தில் வந்து சுகத்தை அனுபவிக்கல, நரகத்தில் வந்து துக்கத்தை அனுபவிக்கிறது கிடையாது. அதுதான் கீதையில் நான் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு கடவுளைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய பிறகு அவர் வெளியிட்ட வீடியோக்கள் பார்க்கும் பொழுது அவர் வந்து சீமான் அவர்கள் மீது வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மீது ரொம்ப மரியாதை அன்பு வச்சிருப்பார். ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக இப்போ இந்த வீடியோ பார்க்கும்பொழுது தெரியுது, சீமான் அவர்கள் எதை சொல்லிகிட்டு இருந்தாரோ அதை உண்மையில் இவர் செயல்படுத்திகிட்டு இருந்திருக்கிறார். குறிப்பாக அந்த விவசாயம் சார்ந்து மாற்றத்தை ஏற்படுத்துறத வந்து இவர் ஆல்ரெடி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறார். ஆல்ரெடி விவசாய குடும்பத்தில் இருந்தும் வந்திருக்கிறதுனால. ஸோ நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அதாவது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் போனால் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆகிடுறார். அரசியல் சார்ந்து பேச ஆரம்பித்தால் முழு அரசியல்வாதியாக மாறிடுறார். ஸோ குறிப்பாக கடைசியாக அவருடைய யூடியூப் சேனலில் வெளியிட்ட 2 வீடியோக்களில் பார்த்திங்கன்னா முழு விவசாயி, இயற்கை விவசாயியாக மாறிடுறார். ஆச்சரியமாக இருக்குது. அந்த அண்ணாமலையா இந்த அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அவருடைய அந்த அந்தந்த இடத்துக்கு ஏற்ற பேச்சு மட்டும் பேசுகிறது. அரசியல்வாதினா அரசியலை மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார். அங்கே வந்து விவசாயத்தை பேசலை. விவசாயம் பேசும்போது அரசியல் பேசலை. அதேமாரி மோட்டிவேஷன்
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசும்போது அரசியல் பேசலை. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி யாருமே பேசி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். குறிப்பாக ஒரு காலேஜ் நிகழ்ச்சியில் அவர் பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் சொன்னார். மாணவர்கள் குறிப்பாக ஏஐ உங்களுடைய வேலையை திருடிக்கணும்னு நான் நம்பலை. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம், 2 விதமானவர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் ஏஐயை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிந்தவர்கள், இன்னொருத்தர்கள் தெரியாதவங்க. ஸோ தெரியாதவர்கள் தான் வேலைவாய்ப்பை இழந்துடுவாங்க. ஸோ அதனால் அதை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்றைக்கி நீங்கள் இன்னும் ஒரு 5 வருடம் 10 வருடத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். கம்பெனி சிஇஓ ஆகலாம், இந்த மாதிரி நிறைய பெரிய ஆளாக ஆவீங்க. ஆனால் அது அந்த டைட்டில்ன்றது நீங்கள் போட்டுக்கிற ஷட்டை அல்லது செருப்பு மாதிரி. அது வரும் போகும். அதை தலைக்கு ஏற்றிடாதீங்க. அதை ஏற்றிட்டிங்கன்னா அதோடு நீங்கள் கற்றுக்கிறது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதேமாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நடிகை சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் அந்த கேள்வி கேட்குறாங்க. நிறைய அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் அவருடைய குழந்தைகளை எப்படி வளர்க்குறாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இந்த மாதிரி செல்ஃபிலாம் எடுக்க வரும்போது குழந்தைங்க கிட்ட இங்கே பாருப்பா, அதாவது அந்த குழந்தைக்கு அப்பா பெரிய ஆள் அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்பாவுடைய ப்ரொஃபஷன் இது, அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பாவை பிடிச்சிருக்குது, அப்பாவுக்கும் அவங்கள பிடிச்சிருக்குது, அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதனால் அப்பா பெரிய ஆள் கிடையாது அப்படின்ட்டு அந்த மாதிரி இமேஜை குழந்தைங்க மைண்டில் வரவிடாமல் உடச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பக்குவப்பட்ட மனநிலை இல்லையா? ஸோ அதே மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிறவங்க அந்த தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா இவங்க கூடலாம் பேசும்போது அவங்க அண்ணாமலையை தான் பார்க்கணும், பிஜேபி தலைவரை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்னுடைய பிஹேவியரில் எந்த விதமான மாற்றமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். கடைசியில் என்ன ஆனாலும் சரி பணிவை மட்டும் விட்டுடாதீங்க, நான் பணிவாக இருக்கிறேன்னா அதை கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இயல்பாகவே அவர் ஒரு கட்சியிலிருந்து விலகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சிக்காரங்க அவருக்கு எதிராக பேச தான் செய்வாங்க. ஆனால் அண்ணாமலை யாருங்கிறத அவருடைய ஸ்பீச் வச்சு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும், மற்றவங்க ஸ்பீச் வச்சு கிடையாது. ஸோ ஜென்ரலாகவே அவர் பிடித்து வந்தவர்கள் அந்த ஸ்பீச்சை இக்னோர் பண்ணிடுவாங்க, முதல்ல கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா டைட்டில் பார்த்தாலே தெரியும், ஓகே இதில் நெகட்டிவாக இருக்குது. அதையும் மீறி சப்போஸ் உள்ளே போயிட்டால் கூட அவங்க பேசுறதில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இன்டர்நெட் காலத்தில் ஒருத்தரை டீக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இல்லையா? ஏன் எதுவுமே எடுபடலை அப்படின்னா, விஜய் பிடிச்சவங்க அதை பார்க்க மாட்டாங்க, சிம்பிள். அந்த மாதிரி விஷயமே அவங்களுடைய ஹோம் பேஜில் வரவே வராது ஃபஸ்ட்டு பெரும்பாலும். அப்போ இவங்க அவருக்கு எதிராக நெகட்டிவிட்டி போடுறது வேஸ்ட்டு. ஸோ அப்போ யார் எந்த மாதிரி வீடியோ பார்க்குறாங்களோ அந்த மாதிரி வீடியோ மட்டும்தான் யூடியூபே கொடுக்க போகுது. அப்போ விஜய் அவர்களை பிடிக்காதவர்கள் இருப்பாங்களே ஏற்கனவே, அவங்களுக்கே தான் அது வரும். அது வேஸ்ட்டு தானே இல்லை? அப்போ அவருக்கு எதிராக போடுற மெசேஜுமே வேஸ்ட்டு தான். ஸோ அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களுமே. ஸோ அண்ணாமலை அவர்கள் இப்போ 9 வருடம் அரசியலில் பயணிச்சிருக்கிறார். கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்குவார் எதிர்காலத்தில். ஸோ என்ன ஆனாலும் மக்கள் தான் எனக்கு முன்னாடி வராங்க. அவர் பிஸ்னஸ் படிச்சிருக்கிறாரு, ஆனால் அந்த லைனுக்கு போக விரும்பலை. அடுத்தது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் ஆகியிருக்கிறாரு. ஸோ போலீஸாகவே சர்வ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த விவசாயம் வைத்து அதிகமாக பேசியிருக்கிறார். குறிப்பாக இயற்கை விவசாயம் வைத்து எப்படி அவங்க ஊரில் வெப்பம் அதிகமாக இருக்குது, தண்ணீர் பற்றாக்குறை, அந்த வறட்சியான பகுதி,
ஸோ அந்த இடத்துல எப்படி பசுமையாக்குறது, அது மாதிரி அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆழமாக பேசியிருந்தார். ஸோ சும்மாவே வந்து அண்ணாமலை அவர்களை வந்து பெரும்பாலும் எல்லோருக்குமே பிடிக்கும், எல்லா கட்சியினருக்குமே பிடிக்கும். ஏன்னா அவர் மரியாதை கொடுத்து பேசுவார். அதை வந்து விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார், அவர் நல்ல மரியாதையாக பேசுகிறார் அப்படின்ட்டு. சீமான் அவர்களும் கூட இவரை வந்து ரொம்ப மரியாதையாக தான் பேசுவார். இவருக்கு வந்து அந்த தலைமை பண்பு இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் அப்படின்னும் சொல்லியிருந்தார். ஸோ அது இல்லாமல் பிஜேபி கட்சி அவங்க ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு அண்ணாமலை பக்கம் இப்போ வந்திருப்பாங்க. அதேமாரி சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் இவர் செயல்படுத்துறதுனால அவங்களுமே இவர் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த எலெக்ஷனில் இவர் நின்னார் அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, தேசிய அளவில் வந்து இந்த தேசிய சேனல்களும் அண்ணாமலை அவர்களுடைய ஓட்டை தான் விஜய் அவர்கள் பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை நின்று இருந்தாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு போன ஓட்டு நிறைய ஓட்டு வந்து அண்ணாமலை பக்கம் வந்திருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட சாய்ஸ் லிமிட்டட், அந்த சாய்ஸில் எது பெட்டர் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அண்ணாமலைன்ற ஒரு சாய்ஸே இல்லாமல் இருந்தது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒவ்வொரு டைமில் ஒன்று படிக்கிறாரு, அடுத்தது இதில் நான் பயணிக்க விரும்பலை, வேறு லைனில் பயணிக்க விரும்புகிறேன், இப்படியே மாறி மாறி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பட் எல்லாத்துலேயுமே அந்த மக்கள் அதுதான் அவர் முன்னிலைப்படுத்துகிறாரு. இன்னொரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி அவர் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி விதைச்சா நாளைக்கே காய்ச்சிடாது, டைம் எடுக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் எது பண்ணாலுமே அதுக்கு டைம் எடுக்கும், பொறுமை முக்கியம். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பொறுமை முக்கியம். முதல்ல நாம் மாறுவோம், பிறகு மாற்றுவோம் அப்படின்றது தான் அவருடைய டேக்லைனாகவே இருக்குது, மாறுவோம் மாற்றுவோம். ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து எதுவுமே கேரண்டி கிடையாது இல்லையா. பல வருடத்து கட்சியெல்லாம் ஒரு செகண்டில் தூக்கி கடைசினார் விஜய் அவர்கள். ஸோ அதனால் இது வந்து திறமை இதெல்லாம் கிடையாது, இதில் லக்குன்னு ஒன்று இருக்குது, பேட் லக்கும் இருக்குது, குட் லக்கும் இருக்குது, பேட் லக்கும் இருக்குது. அப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ 100% இதுக்கான பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு ஒன்று இருந்தால், அதாவது நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கு ஒரு மடங்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு 1,00,000 மடங்கு உங்களுக்கு எஃபர்ட் இருந்தால் அது எப்படி இருக்கும்? ஸோ அதுவும் கேரண்டியாக, அப்படி ஒரு கேரண்டியை தான் கடவுள் கொடுக்குறார். அது என்ன அப்படின்னா, இப்போ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தர் நல்லா படிக்கிறாருன்னே வைங்களாம், சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்க, இந்தியாவிலே டாப்பர் நீட்டில், ஸோ சூப்பராக படிக்கிறாரு. படித்து முடித்தவொடனே இறந்துட்டா மறுபடியும் அவர் ஏபிசிடி தான் படிக்கணும் அடுத்த ஜென்மத்தில், முடிஞ்சு போச்சு இல்லையா. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், என்னென்னா வாழ்க்கை ஒரு முறை தான், அதில் 2 விஷயந்தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு, நடுவில் எதுவுமே நிச்சயிக்கப்படலை, நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது, அதனால் எவ்வளோ நாள் ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது அவருடைய ஏதோ ஒரு படிப்பின் பாதிப்பாக இருக்கும். ஆனால் இந்து மதம்னாலே வாழ்க்கை ஒரு முறைன்றதே கிடையாது, மறுஜன்மன்றது இருக்குது. ஸோ அதை ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்து மதம்னு இல்லை, உண்மையிலே மறுஜன்மம் இருக்குது. இதை சொல்கிறது கடவுள் சொல்கிறார். கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் பிரம்மா வாய் வழியாக சொல்கிற ஞானம் தான் பிரம்மகுமாரிகள் மூலமாக முரளின்னு கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடய லிங்க் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம், அவசியம் அது ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு, அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அந்த முரளியுடைய சாரம் பார்த்திங்கன்னா, ஆத்மானு ஒன்று வந்து சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி. அப்படி நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நினைக்க முயற்சி தான் பண்ணுறீங்க,
ஆத்மான்னு நினைக்க முயற்சி தான் பண்ணுறீங்க, பரமாத்மாவையும் நினைக்க முயற்சி தான் பண்ணுறீங்க. ஆனால் இந்த முயற்சியை எந்த அளவுக்கு நீங்கள் சின்சியராக அதிக நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அதாவது செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் உடல்ன்ற உணர்வு மறக்க ஆரம்பிக்கும், நீங்கள் ஆத்மான்ற உணர்வு நிலைக்க ஆரம்பிக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடல்ன்ற உணர்வு அதிகமாக அதிகமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அதிகமாகும், குறிப்பாக காமம். அப்போ ஆத்மான்ற உணர்வு வர வர அந்த காம உணர்வு குறைஞ்சிக்கிட்டே வர்றது, அழகானவர்கள் வந்தாலும் பார்க்கணுன்ற எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு வர்றது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்கன்ட்டு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பு, அமைதி, ஆனந்தம் தான். சொர்க்கத்தில் அந்த ஆனந்தத்தில் தான் 2500 வருடம் இருந்தோம். ஆனந்தமாக இருக்கும்போது ஆத்மா பாவக்காரியம் செய்யாது, காமம், கோபம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாது. அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த ட்ரக் அப்யூஸ் இதற்கு காரணம் அந்த விரக்தி, லவ் ஃபெயிலியர் விரக்தி, இந்த மாதிரி பலவித ஏமாற்றங்கள். அந்த விரக்தி வந்தால் உடனே அதுக்கு வடிகாலாக ட்ரக்கு தேடி போகிறாங்க. ஆனால் அவர் விபாசனா யோகா பண்ணாராம். அதில் ஒரு 3 நாள் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஒரு 4வது 5வது நாள் அது எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. அது கொடுக்குற போதைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வெறும் அமைதியை தான் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஏன்னா அங்கே ஆத்மானெலாம் உணரல, சும்மா பேசாமல் உட்காந்துருப்பாங்க விபாசனால, அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ நாள் அப்படி உட்காந்துருக்க முடியும், எந்த வேலையும் செய்யாமல்? அப்படி வேலை செய்யாமல் இருக்கிறதுனால சந்தோஷம்லாம் கிடைச்சிடாது. இல்லை, வேலையே செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அமைதி இருந்திருக்கும், அது வித்தியாசமாக இருந்திருக்கும். அது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்குன்னா போர் அடித்து போயிடும். வேலை செய்யாமல் முதல்ல ஒருத்தரால் இருக்கவே முடியாது. வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் கர்ம சந்நியாசம். கடவுள் அதை போதிக்கலை, சன்னியாசிகள்லாம் அதான் பண்ணுறாங்க. கடவுள் போதிக்கிறது கர்ம யோகம். காரியம் செஞ்சாலும் புத்தி இறைவனோடு இணைஞ்சிருக்கிறது தான் யோகம். இல்லை, கைகள் காரியம் செய்யட்டும், மனம் இறைவனை நினைச்சிருக்கட்டும். அதுக்கு கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியணும். இவ்வளோ நாள் கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியாது, அதனால் ஏதாவது மந்திரம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அல்லது அமைதியாக இருப்பாங்க. ஸோ இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இறைவன் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு அப்படி நினைக்கணும். நினைத்தால் என்ன ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. ஆத்மாவில் இருக்கிற காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற பாவக்கரைகள் அழியும். ஆத்மா தூய்மையாகும். தூய்மையானால் தூய்மையான உலகமாகிய சொர்க்கம், சத்தியுகம் வரப்போகுது. அதுக்கு தயார்படுத்துறதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. எவ்வளோ ஈஸியான ஞானம் பாருங்கள். எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு சத்தியுகத்தில் உயர்ந்த பதவி அடையலாம். அதில் நம்பர் 1 பதவி தான் ஸ்ரீ நாராயணன் பதவி. யார் வேணாலும் அடைய முடியும். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் மட்டும்தான் உலகத்திலே கொண்டாடப்படுது. ஜஸ்ட்டு இறைவனை நினைக்கிறீங்க, நாராயணன் ஆகணுன்ற லட்சியத்தோடு. இதை எந்த அளவுக்கு சின்சியராக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உண்மையிலே ஆக முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ வெப்பம், பூமி வெப்பமயமாகிறதெல்லாம் பார்க்குறோம். இதுக்கு காரணம் மரம் வளர்க்கலை, அது இதுன்னு நிறைய பேர் சொல்லலாம், இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள். அது உண்மையில் 1% தான். மீதி 99% மனிதனுடைய குணம் மோசமாகும்போது தானாகவே இயற்கை மோசமாகும், எல்லா ஜீவராசிகளின் குணமும் மோசமாகும். பாருங்கள், செல்லப்பிராணியாக இருந்த நாயை கண்டு பயந்து ஓடுறாங்க, இப்போ மாட்டை கண்டு பயந்து ஓடுறாங்க. ஸோ அதுக்குள்ளே அசுரகுணம் அதிகமாகுது. காரணம் மனிதனுக்குள்ளே இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுரகுணங்கள் மேலோங்கிறதுனால. இந்த அசுரகுணங்களை ஃபுல்லாக அழிச்சிட்டிங்கன்னா, அழித்தவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்கு வருவாங்க. அங்கே சொர்க்கத்தில் இன்றைக்கி நாம் பயப்படுற சிங்கமும் புலியும் பசு ஆட்டுக்குட்டியோட ஒன்றா ஒரே நதியில், ஒரே நீரோடையில், ஒரே நேரத்தில் தண்ணி குடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிடணுன்ற எண்ணம் கூட அதுக்கு வராது, துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் கூட வராது. எல்லாமே தாவரம் தான் சாப்பிடும், சிங்கம், புலி உட்பட. ஸோ அப்படிப்பட்ட உலகம் வரப்போகுது. அளவற்ற செல்வம் இருக்கும்,
எல்லோருக்குமே. அதுலேயும் வரிசை கிரமம் இருக்கும். ஏன்னா இப்போ எந்தளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்தளவுக்கு பணக்காரர். ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழையெல்லாம் கிடையாது. அந்த பணக்காரரோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ஏழை அப்படி தான் இருப்பாங்க. வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். அடுத்தது இன்றைக்கி பாலியல் குற்றம் தான் பயங்கரமாக பார்க்கப்படுது இல்லையா? அங்கே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காமம்னா என்னன்னே தெரியாது. குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க. கணவனும் மனைவியும் தனக்கு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவலை தவிர காமத்தினால் கிடையாது. அதை தான் யோக பலம்னு சொல்கிறது. அப்படி தான் சொர்க்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிறப்பாங்க. அதோடைய நினைவாக பைபிளில் இயேசு அப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அப்படி வாழ்ந்தவர்களே நாம தான் அப்படிங்கிறத கடவுள் இப்போ ஞாபகப்படுத்தி மீண்டும் நமக்குள்ள தெய்வீக குணத்தை எழுப்புறார். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? நீங்கள் உடம்புன்றதை மறந்து ஆத்மான்ற உணர்வில் நிலை பெறணும் அப்படின்றார். ஸோ மற்றபடி இப்போதைக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். சரீர நிர்வாகத்துக்கான காரியம் எல்லாமே. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் 100% பலன் கொடுக்கணும். இல்லை, இப்போ நீங்கள் சேர்த்து வைக்கிற காசை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. உங்கள் பையன் பேர குழந்தை அனுபவிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கடைசி 100 வருடம் தான் இறைவன் வரார். அவர் 90 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ யோசிச்சுப்பாங்க எவ்வளோ கம்மியான நேரம். அப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் சம்பாதிச்சுட்டு மீதி நேரத்தை அழிவற்ற வருமானத்தை சேர்க்கறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. இதன் மூலமாக இறைவனை நினைத்து நினைத்து நீங்கள் தூய்மையாக ஆக ஒரு பிறவி 2 பிறவி அல்ல 21 பிறவிக்கான வருமானத்தை இப்போவே ஆத்மா சேர்த்துடுது. ஏன்னா சொர்க்கத்தில் ஆயுள் அதிகமாக இருக்கும். அதனால் 21 பிறவி தான், 150 வருடம் ஆயுள் இருக்கும். ஸோ 2500 வருடத்துக்கு தேவையான அத்தனையும், அதாவது 2500 வருடமாக அந்த 21 பிறவியில் எந்தெந்த குடும்பத்தில் என்னென்னவா பிறப்பீங்க அத்தனையும் இப்போவே நீங்கள் முடிவு பண்ணிடலாம், நீங்கள் பண்ணுற முயற்சி வைத்து. அப்படின்னா இது எவ்வளோ அற்புதமான வருமானம். எதுவுமே பண்ண போகிறதில்ல, இல்லை எதையும் மூட்டையை தூக்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இறைவன் நினைவில் இருக்க போகிறீங்க. நான் ஆத்மா, சிவ பரமாத்மாவுடைய குழந்தை. இது மட்டும் சதா ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானமாகிய அந்த முரளியை தினமும் படிக்கணும். படித்ததை தினமும் அசை போட்டுட்டு இருக்கணும். ஸோ இதன் மூலமாக மெயினாக வெப்பமே இருக்காது இல்லை. இன்றைக்கி அதுதானே பெரிய விஷயமா இருக்குது. எல்னினோன்ட்டு சொர்க்கத்தில் சதா காலமும் வசந்த காலம்தான். அவ்வளோ அற்புதமான இயற்கையான சக்தி நிரம்பியதாக மண் இருக்கும் பூமி. அது இல்லாதனால தானே செயற்கை உரம் போடுறோம். செயற்கை உரமும் போட தேவையில்லை, மாட்டுச்சாணமும் போட தேவையில்லை. இயற்கையாகவே அது வீரியமாகத்தான் இருக்கும். அது வீரியம் இழந்துடுச்சு. அதனால தான் மனிதர்கள் உரத்தை போடுறாங்க. இயற்கையாக பண்ணால் அது இலங்கையில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினதை பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துக்கும் முடிவை கடவுளால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும் இல்லையா? ஏன்னா இயற்கை சீற்றம் மனிதர்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் இயற்கை ஒரு செகண்டில் அந்த புத்திசாலித்தனத்தை பயனில்லாததாக ஆக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலிகளாக யூதர்களை சொல்லுவாங்க. இப்போ உலகத்தை அழிக்கிறதுக்கு தான் அவங்களுடைய புத்தி பயன்படுது. ஸோ இப்படி ஆயிடுது பாருங்கள். ஸோ இப்போ இறைவனை மட்டும் கெட்டியாக பிடிங்க. ராமராஜ்யத்தை கடவுள் உருவாக்குவார். அங்கே தான் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். மற்றபடி இது அழியக்கூடிய உலகம். இப்போதைக்கு ஓகே, இப்போ பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் எல்லோரும் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவியில் அதான் ரஜினிகாந்த் ஆசைப்படுற மாதிரி பெண்களுக்கு சேஃப்டியான அந்த ஒரு உலகம். விஜய் அவர்களும் அதே தான் சொன்னார். அண்ணாமலை அவர்களும் அந்த போதைப்பொருள் இல்லாத சமுதாயம். இது எல்லாமே
நிஜமாகவே உருவாக போகுது தானாகவே. ஜஸ்ட் அந்த உலகத்துக்கு போகிறதுக்கான முயற்சி மட்டும் நாம் பண்ணால் போதும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.